வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, உங்களெல்லாம் இங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும், பெரியவங்களுக்கும், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும். முதல்ல அகரமோட ஒரு கூட்டு முயற்சியில் அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையா ஸ்டெம் பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளா பார்க்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா பார்க்கிறேன். இது அகரம் ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு 6000 கிட்டத்தட்ட ஒரு 6000 கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அதுல 70% பேர் 70% 70% பேர் என் தங்கைகள். 70% should be girls அப்படிங்கிறது வந்து வருஷம் அது ஒரு ரூலா பண்ணிட்டு இருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே. ஸோ அகரம் குழுவா வந்து அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், அகாடமிக் சம்பந்தமா வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, எங்க கேப்ஸ் இருக்கு, என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு குழுவா யோசிக்கும் போது வந்து we realized STEM சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30% தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து we realized. STEMங்கிறது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததுனால சொல்றேன். ஸோ இது நம்ம ஊர்ல மட்டும்தானா, இது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் அப்படி இருக்கா? ஏன்னா நான் ஒரு அப்பாவா வீட்டுல பாக்குறேன், நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது, என் மனைவிக்கு நடக்கிறது, என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கும் நான் எனக்கு தெரியாம பண்ற சின்ன வித்தியாசங்கள் தான் காரணமா, அவங்களை வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, இனோவேஷன் சம்பந்தப்பட்டதுல வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து 30% குறைவா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து ரிசர்ச் சொல்லுது. பட் ஆனா ஸ்டெம்ங்கிறதே வந்து வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது. அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி, இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங், இட் இஸ் இனோவேஷன், இட் இஸ் ரெசிலியன்ஸ். இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பா வரக்கூடியது. அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா ஐ திங்க் ஒரு ரோல் மாடல்ஸ் இல்ல, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்ல, ரோல் மாடல்ஸ் இல்ல அப்படின்ட்டு ஒரு காரணம் வைக்கிறாங்க. ஆனா அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலயும் தெரிஞ்சது. பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள், கம்ப்யூட்டரைஸ்ட் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பெண், சோலார் ஹீட்டிங் சிஸ்டம், ஸ்டெம் செல்ஸ், சாஃப்ட்வேர் தட் மேட் மூன் லேண்டிங். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போய் ஒரு ஆணா காலை வச்சுட்டாரு, ஆனா அவர் அங்க கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பெண். மெடிக்கல் சிரிஞ்சு, லேசர் கான்ட்ராக்ட் சர்ஜரிஸ், ஃப்ரிட்ஜ், சிசிடிவி, டைப்பர், டிஷ் வாஷர், கீமோதெரப்பி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஏர்லைன் சத்தம் வராம இருக்கிறதுக்காக, இன்ஜின் சத்தம் வராம இருக்கிறதுக்கான அது மஃப்லர் பண்ணது வந்து ஒரு பெண், பர்த் கண்ட்ரோல், அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர், கால் சென்டர், கார் ஹீட்டிங், காரோட வைப்பர் பண்ணது வந்து ஒரு பெண். இப்ப எல்லாருமே கனெக்டடா இருக்கிற வீடியோ கால், அதாவது வைஃபை ஆகட்டும், இப்போ அது இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா, வைஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண். நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல், அதுல முக்கிய பங்கு அளிச்சது வந்து டெசி தாமஸ், நம்ம இந்திய பெண். இஸ்ரோல மங்கள்யான் உட்பட 14 மிஷன்ஸ் வெற்றிகரமா எடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் 14 இயர்ஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. வழக்கம் போல எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற, பாராட்டப்படுற, இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாவே மட்டும்தான் இருந்திருக்குது. என்ன சுத்தி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நான் பார்த்திருக்கேன். அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும். என்னை சுத்தி இருக்கிறனா என் வீட்டில இருந்து நான் இப்போ அகரம் ஒரு 6000 குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்காவாசி பேர் அகரம் நடத்துறது வந்து பெண்கள்.
அதில் இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெயஸ்ரீ சொல்வேன். ஸோ ஐ ரியலி பிலீவ் இன் விமன் பவர். ஐ பிலீவ் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் முழுமையாக நம்புறது. ஏன்னா நான் 75 பிறந்தேன். அப்போ இருந்து அப்பா வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யார் வந்து அதிகமாக மார்க் வாங்குறவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. 48 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதிகமாக பாஸ் ஆகிறது வந்து பெண்கள், அதிகமாக வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறதும் வந்து பெண்கள். அப்புறம் எங்க அந்த ட்ரீம் கேப் வருது? இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு, ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா போயிட்டு இருக்கு. நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள், நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது. வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, குழந்தை பிறந்துடும், அவங்கள நம்ப முடியாது, வேலைக்கு வந்துட மாட்டாங்க, ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு, ஒரு கிளாஸ் வால் இருக்கு. பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான். அது எல்லா துறையிலுமே ஆகட்டும். ஸோ ஒரு செரிபல் ஈக்குவாலிட்டி இருக்கிறது, படிச்சா மட்டுமே போதும், பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ விமன் இன்ஜினியர், மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதில்ல. மக்களுக்கான தேவை, யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. உள் மனசுல, ஆழ் மனசுல நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கறது ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.